வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். செந்தில் பாலாஜிக்கு புதிய பொறுப்பு வழங்கிய மு.க.ஸ்டாலின் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிகவும் முக்கிய புள்ளியாகவும் முக்கிய அங்கமாகவும் திகழ்ந்து வரும் செந்தில் பாலாஜி அவர்கள் என்னதான் பார்த்திங்கன்னா இந்த சிறை சென்று ஓராண்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா பண பரிவர்த்தனை சட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்டு அவர் பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையால் பார்த்திங்கன்னா அவர் கஸ்டடியிலிருந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜாமீன் மூலமாக வெளிவந்திருந்தாலும் கூட அவரால் அமைச்சராக நீடிக்கப்படவில்லை. முன்னாள் அமைச்சர் என்ற அங்கீகாரத்தில் பார்த்திங்கன்னா இருந்து கொண்டிருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக அப்படி இருந்தாலும் கூட திமுக தலைமை அவருக்கு ஒரு பெரிய அளவில் பார்த்திங்கன்னா அமைச்சருக்கு ஈடான பொறுப்புகளை கொடுத்து அவருக்கான பார்த்திங்கன்னா ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழல் அடிப்படையில் அவருக்கான வழக்கு இன்னும் தொடர்ந்து தான் இருக்கு. அப்படி என்றால் அப்படி ஏதாவது அந்த கேஸுக்கு எதிராக எதனா செயல்பட்டார்னா மீண்டும் அவர் சிறை செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நீதிமன்றம் வாயிலாக தெரிவிக்கிறார்கள். ஜாமீன் ரத்து செய்யப்படும் அப்படின்றது சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற போல் செந்தில் பாலாஜியும் அதுக்கேற்ற போல நடந்து கொண்டிருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக மேலும் பார்த்திங்கன்னா முதல்வருக்கு மிகவும் ஒரு முதல்வர் மனதில் நல்பெயரை பார்த்திங்கன்னா எடுத்திருக்கிறார் செந்தில் பாலாஜி. அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த முப்பெரும் விழாவில் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி செயல் வீரர், அந்த வீரர், இந்த வீரர் பார்த்திங்கன்னா பலவிதமான பார்த்திங்கன்னா ஒரு புகழாரத்தை மு.க.ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜிக்கு கொடுத்திருந்தார். அந்த அளவிற்கு இருக்கும்பொழுது அவருக்கு ஒரு புதிய பொறுப்புகளை வழங்கப் போவதாக அப்பொழுதே பேச்சுக்கள் அடிபட்டது. அது இப்பொழுது பார்த்திங்கன்னா நடக்க உள்ளதாகவும் பார்க்கப்படுகிறது. அதாவது என்னவென்றால், மேற்கு மண்டலத்தில் குறிப்பாக கோவை திமுக வெற்றிக்கு தேவையான அனைத்து அஸ்திரங்களையும் எடுக்க செந்தில் பாலாஜிக்கு தலைமை அங்கீகாரம் அளித்துள்ளதாக தகவல்கள் ஒரு பக்கம் வெளியாகியுள்ளது. அதாவது இதனால் பார்த்திங்கன்னா கட்சியில் உள்ளடி வேலை பார்ப்பவர்கள், கோஷ்டி சேர்ப்பவர்களை களை எடுக்க செந்தில் பாலாஜி அவர்கள் திட்டமிட்டுள்ளார். மேலும் அதோடு 2026 தேர்தலில் கரூருக்கு பதிலாக கோவையில் ஏதேனும் ஒரு தொகுதியில் செந்தில் பாலாஜியை களமிறக்கவும் திமுக தலைமை அறிவுறுத்தியுள்ளது என்பது அரசியல் வட்டாரங்களும் திமுக தலைமையில் பேசும் பொருளாகவும் இருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக மேலும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில மாதங்களில் பார்த்திங்கன்னா அவருக்கு மீண்டும் அந்த அமைச்சர் பதவியும் மற்ற ஒரு சில பொறுப்புகளையும் அவருக்கு ஏற்ற துறைகளை கொடுத்து அவருக்கு ஒரு பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவர் தேவையான பார்த்திங்கன்னா வெற்றியை நமக்கு தேடி தந்து விடுவார். முக்கியமாக கொங்கு மண்டலத்தில் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் வெற்றியை திமுகவுக்கு தேடி கொடுப்பார் அப்படின்றத திமுக தலைமை உறுதியாக இருக்குது. முக்கியமாக ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி நமக்கான பார்த்திங்கன்னா செயலை காமிப்பார், நமக்கான அரசியல் பணிகளை தீவிரப்படுத்துவார் அப்படின்றதுல பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் பார்த்திங்கன்னா அவருக்கான அந்த பொறுப்பு என்பது மேலும் மேலும் கூடிக்கொண்டே போகும். புதிய பொறுப்புகளை தொடர்ந்து வழங்கி கொண்டே இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. அதன் முதற்கட்டமாக தான் இந்த ஒரு பொறுப்பை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் என்பதும் பார்த்திங்கன்னா திமுக தலைமையில் பேசும் பொருளாக இருக்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான மாற்றங்கள் என்பதனை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.